வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் முடிவடைவதை இரண்டு முக்கிய பிரச்சனைகள் தாமதப்படுத்துகின்றன. முதலாவதாக பணைய கைதிகள் நிலைமையில் முன்னேற்றம் இல்லாதது. ஹமாஸ் பெரிய அல்லது சிறிய எந்த பேச்சுவார்த்தையையும் கருத்தில் கொள்வதற்கு முன்பே ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை கோருகிறது. ஆனால் இஸ்ரேல் காசாவில் பிலடெல்பி அல்லது நெட்சாரிம் தார்வாலங்களிலும் ரஃபாவில் உள்ள எகிப்திய எல்லையிலும் தொடர்ந்து தங்கியிருப்பதை கைவிட தயாராக இல்லை. இரண்டாவதாக, போர் முடிந்த பின் காசாவில் ஹமாஸின் சிவிலியன் ஆட்சிக்கு பதிலாக புதிய ஆளும் அதிகாரத்தை நிறுவுவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உட்பட சில அரபு நாடுகள் சர்வதேச அமைதி காக்கும் படை மற்றும் சிவில் நிர்வாகத்தில் பங்கேற்க விருப்பம் காட்டுகின்றன. அதனால் மஹ்மூத் அப்பாஸின் கீழ் உள்ள பாலஸ்தீனிய ஆணையம் காசாவில் ஆட்சி மற்றும் காவல் கட்டமைப்பில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அரசியல் காரணங்களாலும் தீவிர வலதுசாரி அமைச்சர்களின் அழுத்தத்தின் கீழ் அவரது கூட்டணி சரிந்துவிடக்கூடும் என்ற கவலைகளாலும் இதை எதிர்க்கிறார். தற்போது காசாவில் ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்திற்கான நேத்தன்யாகுவின் திட்டம் என்னவென்று சரியாக தெளிவுபடுத்தப்படவில்லை. காசாவில் உள்ள மனிதாபிமான நெருக்கடியால் உந்தப்பட்ட சர்வதேச சமூகம், குறிப்பாக அமெரிக்கா, காசாவில் ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்திற்கான அழுத்தத்தை தீவிரப்படுத்துகின்றன. காசாவின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 70% பேர் அதன் மத்திய பகுதி மற்றும் மேற்கு பகுதிகளில் குவிந்துள்ளனர். இது காசாவின் சுமார் 25% நிலப்பரப்பை மட்டுமே உள்ளடக்கியது. மேலும் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையிலும் அவர்கள் கூடாரங்களிலும் தற்காலிக தங்குமிடங்களிலும் வாழ்கின்றனர். ஹமாஸ் மற்றும் உள்ளூர் கும்பல்களால் கொள்ளையடிக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் அரிதாகவே உள்ளன. காசாவில் மஹ்மூத் அப்பாஸ் ஒரு ஆளும் அதிகாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று அதன் வலியுறுத்தலை கைவிட தற்போதைய சூழ்நிலை சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் என்று நேத்தன்யாகு கணக்கிடுவதாக தெரிகிறது. மாற்றாக காசாவில் ஒரு இராணுவ நிர்வாகத்தை நிறுவுவதற்கு IDF-ஐ அவர்கள் கேட்கலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கூட்டணியின் மத வலதுசாரி கட்சிகளின் விருப்பமும் அதுதான். காசா பகுதியில் யூத குடியேற்றங்களை மீண்டும் நிறுவுவதற்கான முன்னோடியாக இந்த மத வலதுசாரி பிரிவு இராணுவ நிர்வாகத்தை பார்க்கிறது. அடிப்படையில் இஸ்ரேலின் அரசாங்கமும் அமைச்சரவையும் சர்வதேச சமூகம் ஹமாஸின் ஆட்சியில் எஞ்சியிருப்பதை மாற்றுவதற்கு ஒரு சிவில் நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்கட்டும் என்று காத்திருக்கின்றன. இது ஏற்கனவே காசாவில் இல்லாத ஒரு விஷயம். தற்போது ஹமாஸ் காசாவில் இன்னமும் சில சுற்றுப்புறங்கள் மற்றும் IDF நுழையாத பகுதிகளில் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. தேவைப்படுபவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை விநியோகிப்பதில் உள்ள சிரமம் பதட்டங்களுக்கு இட்டுச் செல்கிறது. அத்துடன் அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார தடை அச்சுறுத்தல்களுக்கு கூட வழிவகுப்பது விஷயங்களை மேலும் சிக்கலாக்குகிறது. இதில் நேத்தன்யாகுவுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றிச் செல்லும் ட்ரக்கள் இஸ்ரேலில் இருந்து காசாவுக்குள் நுழையும் போது மேற்கு காசாவில் உள்ள விநியோக மையங்களுக்கு செல்லும் வழியில் கொள்ளையடிப்பதை எதிர்கொள்கின்றன. அல்லது ஹமாஸ் மற்றும் குற்ற குடும்பங்கள் பொருட்களை கடத்தி லாபம் ஈட்டுபவர்கள் மூலம் பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறார்கள். இதில் இஸ்ரேலிய இராணுவம் தலையிடுவதில்லை. பதிலுக்கு IDF அதன் முதன்மை நோக்கத்தில் கவனம் செலுத்துகிறது. தெற்கு இஸ்ரேலில் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உணர்வை வழங்குதல். அதே நேரத்தில் பணிய கைதிகளை திரும்ப பெறுவதற்கான இராணுவ அழுத்தத்தை பராமரிக்கிறது. IDF-இன் தற்போதைய காசா நடவடிக்கைகள் வடக்கு காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்கள் இஸ்ரேலிய எல்லை நகரங்கள் மீது தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கான அந்த இயக்கத்தின் திறனை மீண்டும் கட்டியெழுப்பதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. இப்போது வரை காசாவில் IDF-இன் முதன்மையான கவனம் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்களில் மீதமுள்ள படைகளை அழிப்பதாகும். ஹமாஸால் கொள்ளையடிக்கப்பட்ட மனிதாபிமான உதவிகளிலிருந்து சம்பாதித்த பணத்தை வைத்து காசாவில் 14 முதல் 17 வயதுடைய பாலஸ்தீனிய இளைஞர்களை ஆயுதமேந்திய செயற்பாட்டாளர்களாக தனது அணியில் சேர்ப்பதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் வெடிக்காத IDF வெடிகுண்டுகளில் இருந்து வெடிப்பொருட்களை எடுத்து மறுபயன்பாடு செய்து தற்காலிக வெடிகுண்டுகளை உருவாக்கி வருவதாகவும் தெரிய வருகிறது. இந்த முயற்சி தற்போது வடக்கு காசாவில் மையமாக உள்ளது. அவை அங்கு இஸ்ரேலின் முக்கிய நெகேவ் நகரங்கள் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் உள்ளன. அத்துடன் இது தெற்கு நோக்கி நீடிக்கப்படலாம் என்ற சாத்தியமும் உள்ளது. கத்தாரில் ஹமாஸின் தலைமையின் மீது நீடித்த அழுத்தத்தை பிரயோகிப்பதை IDF நோக்கமாக வைத்திருக்கிறது.
பணிய கைதிகள் பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸின் நெகிழ்வுத்தன்மையை வலியுறுத்துகிறது. இதற்கு பதிலடியாக வடக்கு காசாவில் மக்கள் பட்டினி மற்றும் இடப்பெயர்வு பற்றிய செய்திகளை பரப்புவதன் மூலம் ஹமாஸ் இந்த அழுத்தத்தை திசை திருப்ப முயன்றது. எதிர்காலத்தை பார்க்கையில் IDF காசாவில் தமது உளவுத்துறை செயல்பாட்டு இருப்பை பராமரிக்க திட்டமிட்டுள்ளது. அதாவது காசாவுக்குள் முழு ஆக்கிரமிப்பு, ராணுவ நிர்வாகம் அல்லது மனிதாபிமான விநியோகத்திற்கான நேரடி பொறுப்பு இல்லாமல் தமது உளவு வலைப்பின்னலை காசா முழுவதும் விரிக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஒரு பெரிய அளவிலான ராஜதந்திர தீர்வு அல்லது பணிய கைதிகள் ஒப்பந்தம் இல்லாத நிலையில் இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்க காசாவின் நிலையில் சுமார் 1 கிலோமீட்டர் அகலத்தில் பாதுகாப்பு இடையக மண்டலத்தை உருவாக்க IDF விரும்புகிறது. பிலடெல்பி தாழ்வாரம் மீதான கட்டுப்பாடு உட்பட பாதுகாப்பான தாழ்வாரங்களை நிறுவ IDF திட்டமிடுகிறது. தாழ்வாரங்களை காசாவுக்குள் அமைப்பது ஹமாஸை ஒரு முற்றுகைக்குள் சிக்க வைத்து அழிப்பதை நோக்கமாக கொண்டவை அல்ல. அதைத்தான் IDF இப்போது காசா பகுதியில் ஓசைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறது. காசாவில் IDF-இன் தாழ்வார மூலோபாயத்தின் நோக்கங்கள் என்ன? முதலாவதாக, காசாவில் உள்ள நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணிக்கும் உளவுத்துறை வலையமைப்பை நிறுவுதல். இது ஹமாஸ் அதன் இராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பதை கண்டறிவதை நோக்கமாக கொண்டது. இரண்டாவதாக, ஹமாஸ் அல்லது பிற இயக்கங்களால் புதுப்பிக்கப்பட்ட ஆயுத உற்பத்தி, ராக்கெட் தாக்குதல் அல்லது தீவிரவாத தாக்குதல்கள் நடவடிக்கைகளுக்கான தயாரிப்புகளை உளவுத்துறை அடையாளம் காண முடியும். மூன்றாவதாக, காசாவில் உள்ள எந்த பகுதிக்கும் IDF படைகளை விரைவாக அனுப்புவதற்கும் தாழ்வாரங்கள் அனுமதிக்கும். நான்காவதாக, பிலடெல்பி தாழ்வாரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஹமாஸுக்கு, குறிப்பாக சினாய் மற்றும் எகிப்திலிருந்து வெளிப்புற ஆதரவை தடுப்பதை IDF நோக்கமாக வைத்திருக்கிறது. காசாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கான வழியை பாதுகாப்பதில் கைரோவுடன் உடன்பாடு எட்டப்படும் வரை இது தொடரும். ஐந்தாவதாக, இந்த தாழ்வாதரங்கள் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கும் தந்திரமாக காசாவின் மக்கள் நடமாட்டத்தை ஒழுங்குபடுத்தும். அதே வழியில் வடக்கு காசாவை நோக்கி ஹமாஸ் இயக்கத்தினரின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும். உதாரணமாக, நெட்சாரிம் தாழ்வாரம் ஒரு தளவாட வழங்கல் பாதையில் இருந்து கட்டுப்பாட்டு மண்டலமாக மாறும். நெட்சாரிம் தாழ்வாரம் இப்போது ராணுவ மேற்பார்வைக்கு 9 கிலோமீட்டர் நடப்பாதையை வழங்குகின்றது. இது காசா நகரத்தை நோக்கி வடக்கு மற்றும் கான்யூனிஸில் நாரும் நகர முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது. ஆறாவது, தாழ்வாரங்கள் சர்வதேச அமைப்புகளை பாதுகாப்பாக கொண்டு வந்து மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க அனுமதிக்கும் நோக்கம் கொண்டது. IDF மனிதாபிமான உதவி விநியோகத்தை நிர்வகிக்க விரும்பவில்லை. ஏனெனில் அதற்கு காசாவில் நிரந்தர அடிப்படையில் படைப்பிரிவுகளை பராமரிக்க வேண்டும். உதவி வாகன தொடரணிகளை அழைத்து செல்லும் போது அல்லது பொருட்களை விநியோகிக்கும் போது இஸ்ரேலிய துருப்புக்கள் பாதிக்கப்படும் அல்லது கொல்லப்படும் அபாயம் உள்ளது. இந்த சூழ்நிலை ஏற்கனவே IDF-க்கு அனுகூலமாக உள்ளது. மேலும் IDF திட்டமிடலின்படி பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் ஏற்படும் வரை இந்த தாழ்வாரங்கள் சில ஆண்டுகளாவது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவில் பணிய கைதிகள் உடன்பாடு அல்லது ஆட்சி நிர்வாகம் இல்லாத நிலையில் இந்த பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நிர்வாகத்தை ஸ்தாபிப்பதை தவிர்த்து IDF இந்த தாழ்வாரங்கள் அமைப்பதை தொடரும்.